ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ராணுவத்திற்கு ட்ரோன்கள் வழங்கிய நிறுவனத்திடம் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராப் எம்பையர் நிறுவனம் இந்திய ராணுவத்திற்கு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி ட்ரோன்களை விற்பனை செய்ததற்காக 55.96 கோடி ரூபாய் மதிப்பிலான விலைப்பட்டியல் வழங்கப்பட்டதை அடுத்து இதற்கான தொகையை ராணுவம் சார்பில் பாதுகாப்பு கணக்குகள் பிரிவின் முதன்மை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் ராப் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. அதன் பிறகு 10 லட்சம் ரூபாயை லஞ்சமாக தர வேண்டும் என்று PCDAவின் மூத்த கணக்கு தணிக்கையாளர் தீப் நாராயண் யாதவ் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் அந்த நிறுவனத்திடம் கேட்டுள்ளனர். லஞ்சம் கேட்ட தொகையை தர மறுத்தால் ராப் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்க முடியாது என்று மிரட்டியுள்ளனர். இதையடுத்து ராப் நிறுவனத்தின் நிதித்துறை துணைத் தலைவர் வருண் நரங் CBI அலுவலகத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி புகார் அளித்ததை அடுத்து CBI விசாரணை மேற்கொண்டது. CBI அதிகாரிகள் போட்ட திட்டத்தின்படி ராப் நிறுவனத்தினர் முதல் கட்டமாக 8 லட்சம் ரூபாயை PCDA அதிகாரி ஒருவரிடம் வழங்கிய போது நடந்த உரையாடலை பதிவு செய்தனர். இந்த உரையாடலின் அடிப்படையில் CBI அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய அதிகாரியை கைது செய்தனர். மேலும் தீப் நாராயண் யாதவ் மற்றும் ஆகாஷ் பாலிடெக்னிக் நிறுவன உரிமையாளர் ஆகாஷ் கபூர் ஆகியோரையும் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்.